சி ப்ரோக்ராம் நம்ம பண்ணணுங்க. அதுக்கு சாஃப்ட்வேர் வேணும் இல்லைங்களா? எந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்டர்நெட்லேருந்து எடுக்கணுங்க, அந்த சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சரி ஓகேவா, எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்க அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை இப்போ நான் காமிக்க போகிறேங்க. வெல்கம் டு சேனல். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் venkat.kaashiv InfoTech. இப்போ நான் கோட் பிளாக்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்னோட ப்ரௌசரில் போய்க்கிறேன். ஸோ ப்ரௌசரில் போயிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் கோட் பிளாக்ஸ் அப்படின்றத. சர்ச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் யூஆர்எல் வந்து இருக்கும், கோட் பிளாக்ஸ் .org அப்படின்ற இந்த யூஆர்எல் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி போங்க. ஸோ போனதும் நமக்கு இந்த கோட் பிளாக் சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். C++க்கான ஐடி அப்படின்ற மாதிரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸில் ஃபர்ஸ்ட் யூஆர்எல்லாக இருக்கும், டவுன்லோட் த பைனரி ரிலீஸ் அப்படின்ற ஆப்ஷனை, இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு நம்மளோட லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ வந்து என்ன மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லினக்ஸா, மேக்கா, விண்டோஸ் அப்படின்றது. என்னோட லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதனால் விண்டோஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி போய்க்கிறேன். போனதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா min.gw setup.exe அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை இந்த லிங்க் ஃபோர்ஸ் ஹப் அப்படின்ற இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இதுக்கான EXE ஃபைல் வந்து. ஓகே, ஸோ டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு என்னோட கோட் பிளாக்ஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து. ஓகே, ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே, என்னோடது டவுன்லோட் ஆகிடுச்சு கோட் பிளாக்ஸ் வந்து. ஸோ நான் இப்போ ஓப்பன் ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்ததும் நமக்கு இந்த மாதிரி இந்த ஆப்பை அலோவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் கேட்கும். நான் ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ வெல்கம் டு கோட் பிளாக் செட்டப் அப்படின்றத ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த அப்ளிகேஷனுக்கான லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஐ அக்ரி அப்படின்றத நான் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து காம்போனன்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா காம்போனன்ட்ஸும் செலக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்மளோட லொக்கேஷன் பார்த்து எங்கே இந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது நம்ம கேட்கும், இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றத. நான் வந்து ஜஸ்ட் டிஃபால்ட் லொக்கேஷன் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் கோட் பிளாக்ஸ் அப்படின்றதே ஸ்டோர் ஆகட்டும் அப்படின்றத கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயாவது லொக்கேஷன் பார்த்து வேணும்னா ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வேறு லொக்கேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்ஸ்டால் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அது வரை வெயிட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிச்சது இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ டு யூ வாண்ட் டு ரன் கோட் பிளாக்ஸ் நோ அப்படின்றத கேட்கும். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி ரன் பண்ண போகிறதுனால எஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா இந்த பாப்பப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபினிஷ் செட்டப் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு வந்து கோட் பிளாக்ஸ் அப்படின்ற இந்த ஐடி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். நம்மளோட கோட் பிளாக் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகணும் இந்த மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம நியூவாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தான் ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸர்னால கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து இங்கே ப்ராஜெக்ட்ஸில் அதாவது இங்கே ஒர்க் ஸ்பேஸ் இருக்கா, ஸோ இங்கே தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஷோ ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து
ஸோ எனக்கு ஃபைல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் கேட்டகரிஸில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கேட்கும். ஸோ ஆர்டினோ ப்ராஜெக்ட்டா இல்லை என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும். நான் ஜஸ்ட் ஒரு கன்சோல் ஆப்பில் தான் நான் கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கன்சோல் ஆப் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, சூஸ் பண்ணிவிட்டு கோ அப்படின்றத நான் கொடுத்துறேன். கொடுத்தோன்னா அதுக்கப்புறமா நம்ம கேட்கும், ஜஸ்ட் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி கேட்கும். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன லாங்குவேஜில் நம்ம இந்த அப்ளிகேஷன் நம்ம கன்சோல் ஆப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத கேட்கும். நான் சி அப்படின்ற லாங்குவேஜ்லையா இல்லை C++ அப்படின்ற லாங்குவேஜான்னு கேட்கும். சின்ற இந்த லாங்குவேஜை நான் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம கேட்கும். சரிங்களா, ஸோ இப்போ ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா KaaShiv InfoTech அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்துட்டு ஃபோல்டர் நம்ம எங்கே க்ரியேட் பண்ணணுன்றது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ டிஃபால்ட் லொக்கேஷன், வேறு ஏதாவது லொக்கேஷன் வேணாலும் நம்ம ஜஸ்ட் ப்ரௌஸ் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போது நான் நெக்ஸ்ட் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எந்த கம்பைலரில் ரன் ஆக போகுது அப்படின்றது நமக்கு இங்கே ஷோ ஆகும். GNU GCC கம்பைலர் மூலிமா வந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு கம்பைல் ஆகி நமக்கு அவுட்புட்லாம் ஷோ பண்ணி காட்டும். ஜஸ்ட் நான் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா என்னோட ப்ராஜெக்ட் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஸ்பேஸில், அதாவது ப்ராஜெக்ட்டில் ஒர்க் ஸ்பேஸில் வந்து KaaShiv InfoTech அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட சோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா main.c அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபார்ம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். .c அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம C ப்ரோக்ராமில் வந்து இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு ஷோ ஆகும். இது மாதிரி நம்ம எத்தனை ஃபைல்ஸ்னாலும் நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்டில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த main.c அப்படின்ற இந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக C ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம இதை ரன் பண்ணுறதா இருந்தால் பில்டு கொடுத்துட்டு, ஸோ பில்லில் போய்ட்டு பில்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரன் கொடுத்தோம்னா ரன் ஆகும். ஸோ இப்போ பில் கொடுத்தோம்னா நமக்கு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே எரர் ஷோ பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எரர் எதுவும் ஷோ பண்ணாது. ஸோ இங்கே நமக்கு எந்த ஒரு எரர்ஸ் இல்லை. இது என்ன எவ்வளோ டைமிங்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றது எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரன் அப்படின்ற இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு ரன் ஆகும். ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து. சரிங்களா, இப்போது இதை நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம பில்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பில்ட் அண்ட் ரன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து இங்கேயே இருக்கும். சரிங்களா, இங்கேயே வந்து பில்ட் அண்ட் ரன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணாலுமே பில்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரன் ஆகிடும். ஸோ தனியாக வந்து நம்ம பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். இல்லை பில்ட் அண்ட் ரன் கொடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக யாராவது இருந்தால் ஷோ பண்ணோம். அப்படி இல்லைன்னா நமக்கு ரன் ஆகி காட்டிடும். சரிங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணுறதை பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஸோ ஃபான்ஸ்லாம் ரொம்பவே சின்னதாக இருக்குது. சரிங்களா, இது மாதிரி நமக்கு நிறைய கஸ்டமைஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபான்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஃபான்ஸ் வந்து ஒரு பிக் சைஸில் கொடுக்கலாம், ரொம்பவே ஸ்மாலாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா செட்டிங்ஸில் போயிட்டு எடிட்டரில் இங்கே எடிட்டர் செட்டிங்ஸில் ஃபாண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம சூஸ் கொடுத்து ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்றது இருக்கும். சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேறு என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன்னா தகோமா இந்த மாதிரி டெர்மினல் இருக்குது, டைம்ஸ் நியூரோமன், ஸோ இந்த ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு போல்டாக வேணுமா, இட்டாலிக்காக வேணுமா, இல்லை ரெகுலராக இந்த மாதிரிலாம் நமக்கு ஷோ ஆகும். நான் ரெகுலரில் சைஸ் இந்த ஃபாண்ட் சைஸ் என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 12 அப்படின்ற ஒரு சைஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஃபாண்ட் வந்து ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஃபாண்ட் வந்து அந்த நமக்கு செலக்ட் பண்ணி இந்த சைஸ்லேயும் நம்ம என்ன ஸ்டைல் கொடுத்துருந்தோமோ அதுக்கேற்றாப்பில் வந்துடுச்சு. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. ஃபஸ்ட் இதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் எனக்குமே இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்றதான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா, ஹேஷ் இன்க்ளூட். ஸோ என்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம்னா லைப்ரரிஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதாவது ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்றது இது எல்லாமே வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணுறது மூலிமா நம்ம கீழே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மெயின் ஃபங்க்ஷன்லேயோ ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஹெட்டர் ஃபைல் லைப்ரரிஸ் இருந்தால் தான் வந்து நமக்கு ரன்னு ஆகும். சரிங்களா, இப்போ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்ற கொடுத்துட்டு ஆங்கிள் ப்ராக்கெட்ஸில் ஸ்டாண்டர்ட், அதாவது STD IO இன்புட் அவுட்புட் அப்படின்றத சொல்லுவோம். .h அப்படின்ற இது கொடுத்துரும். அதாவது ஹெட்டர் ஃபைல் அப்படின்றதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து .h அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். லைக் ஒவ்வொரு ஃபைல் நம்ம சேவ் பண்ணுறா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு EXE ஃபைலாக இருந்தால் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருந்தால் .exe அப்படின்றது சொல்லுவோம்.
டிக்ளேர் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். இதே டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்தால் டாட் டெக்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பிடிஎஃப் இருந்தால் டாட் பிடிஎஃப் அப்படின்றத எக்ஸ்டென்ஷன் டிக்ளேர் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் இங்கே டாட் ஹச் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் ஹெட்டர் ஃபைல் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா ஆங்கிள் ப்ராக்கெட்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ வாய்ட் மெயின் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம் அப்படின்றத பார்த்துறப்போ இங்கே இருந்தால் நமக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் யூஸருக்கு நான் ஷோ பண்ணி காட்டணும். ஸோ அப்போ நான் பிரிண்ட் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். செமிகோலன் கொடுத்துட்டு இந்த பிரிண்டோட ஃபங்க்ஷன், அதாவது ப்ராக்கெட்ஸோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன கொடுத்தாலுமே அது எனக்கு அச்சு மாறாமல் பிரிண்ட் ஆகும். ஸோ அதாவது டபுள் கோட்ஸ்னால் ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா வெல்கம் டு KaaShiv InfoTech அப்படின்ற இந்த ஒரு மெசேஜ் வந்து நான் யூஸருக்கு நான் ஷோ பண்ணி காட்டணும். ஸோ அப்போ நான் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன், பிரிண்ட் எஃப் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் பில்ட் அண்ட் ரன் நான் கொடுத்துட்டோன்னா நமக்கு இங்கே இந்த மாதிரி ஷோ ஆகிடுச்சு. சரிங்களா? வெல்கம் டு KaaShiv InfoTech அப்படின்றது நமக்கு ஷோ ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமை நம்ம சியில் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். வெல்கம் அப்படின்ற ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம ஷோ பண்ணி காட்டியிருக்கோம். சரிங்களா? இதுக்குள்ள நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். குரூப் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்பர்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நம்பர்ஸ் கூட நான் சேர்த்து கூட நான் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே வந்து எனக்கு அச்சு மாறாமல் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் திரும்பவும் பில்ட் அண்ட் ரன் கொடுத்துக்கிறேன். வெல்கம் டு KaaShiv InfoTech. நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோமோ அந்த நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்பிள்ஸும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். சிம்பிள்ஸும் நம்ம இதை கொடுக்கணும். எக்ஸ்க்ளமேஷன், அட் சைன், ஹேஷ், டாலர் சைன், பெர்சன்டேஜ், இந்த மாதிரி நம்ம என்ன சைன் நம்ம கொடுக்குறோமோ அதுவுமே நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். திரும்பவும் நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐகான்ஸுமே, அதாவது சிம்பிள்ஸுமே வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருந்தாலுமே அது அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் நமக்கு அப்படியே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது நமக்கு எவ்வளோ டைம், எக்ஸிக்யூஷன் டைம் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்றது செகண்ட்ஸ், அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகிருக்கு. ஓகே, நான் இதை வந்து நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இங்கே தான் வந்து நமக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும் நம்ம ரன் பண்ணுறது எல்லாமே. அதே மாதிரி இந்த சி அப்படின்ற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல printf அப்படின்றதுக்குன்னா பி ஸ்மால் லெட்டரில் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா கேபிட்டல் லெட்டரில் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எரர் ஷோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த லைனில் எனக்கு ரெட் கலரில் ஷோ ஆக ஆரம்பிச்சு. ஸோ அப்போ இங்கே நமக்கு ஏதோ எரர் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு அவுட்புட்டுமே நமக்கு ஷோ ஆகலை. ப்ரீவியஸாக ரன் பண்ணுறப்போ நமக்கு அவுட்புட் ஷோ ஆச்சு. ஸோ அப்போது நம்ம கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஸோ நம்மளாம் வந்து எதுவும் டிக்ளேர் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் இது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்றதுனால நமக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. இப்போ நான் ஸ்மால் லெட்டரில் இந்த பி அப்படின்ற அந்த கேரக்டரை கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு சேம் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. அதே மாதிரி இப்போ printf அப்படின்றது கொடுத்தோன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ எரர் ஷோ பண்ணும். சரிங்களா? ஓகே, அப்போ printf அப்படின்றதா, ஏன்னா இதுதான் நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ printfன்றதான் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ நான் டபுள் கோட்ஸை நான் இங்கே ஒன்று டிக்ளேர் பண்ணாமல் விட்டேன். சரிங்களா? ஸோ டிக்ளேர் பண்ணாமல் மட்டும் ரன் பண்ணாலும் எனக்கு எரர் ஷோ பண்ணும், ஏன்னா இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகிருக்கு க்ளோஸ் பண்ணுறது. அதே ஆனால் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அது அப்படியே தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் வெல்கமில் CO அப்படின்ற இந்த 2 கேரக்டர்ஸை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ரன் பண்ணுறேன் இந்த அப்ளிகேஷனை. எனக்கு ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகுது. என்ன இருக்குன்னா, ஸோ வெல்கமில் அந்த C1 கேரக்டர்ஸ் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலுமே எனக்கு வந்து அப்படியே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். உள்ளே இருக்கிறது நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் அவுட் சைடில் நமக்கு டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவாக தான் நமக்கு கன்சிடர் பண்ணிக்கிறோம் சி லாங்குவேஜை பொறுத்தவரை. நீங்கள் சி ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்டே கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி மாஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்டர்ன்ஷிப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்ன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் இன்டர்ன்ஷிப்கான URL வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி இன்டர்ன்ஷிப்கான டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கோங்க. மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க எங்களோட ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஆர் இமெயில் பண்ணலாம், இல்லை எங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம். நல்லதே பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் விழுந்தாலும் நம் இனம் வாழட்டும். வாழ்க தமிழ்.